திரையுலகில் கவனிக்கப்படும் இளம் இயக்குநர்ல ஒருத்தரான பிரபாகரன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட நீண்ட எமோஷனலான போஸ்ட் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அதில் அவர் தன்னோட மனைவியும் நடிகையுமான அஞ்சலியை விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அஞ்சலியும் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் சோகமான ஒரு போஸ்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் இயக்குனர் பிரபாகரன் வெளியிட்ட அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை நமக்கு பல அழகான அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் கொடுத்திருக்குது. அதே நேரத்தில் சில முடிவுகள் நம் மனதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தாலும் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். நீங்கள் பலருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் அஞ்சலியும் எங்களோட வாழ்க்கை பாதையை பிரிஞ்சுட்டு விவாகரத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு ஈஸியாக எடுக்கப்படலை. நீண்ட யோசனை, புரிதல் மற்றும் நிறைய பிரார்த்தனைகளுக்கு பிறகு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். இதில் யாரோட தவறும் இல்லை. வாழ்க்கை பார்வை, எதிர்பார்ப்பு மற்றும் புரிதல் வேறுபாடுகள் எங்களை இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்குது. நாங்கள் ஒருத்தர் மதிக்கிறோம். நல்ல நினைவுகளோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம். எங்கள் மகன் அர்ஜுனுக்காக நாங்கள் எப்போவுமே ஒன்றாவே இருப்போம். இந்த நேரத்தில் எங்களுக்கு உங்கள் புரிதலும் தனி உரிமையும் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இதை மதித்து எங்களுக்கு ஆதரவாக இருக்குமாறு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் தன்னோட போஸ்டில் சொல்லியிருக்காங்க. அவர் இந்த போஸ்ட் வெளியிட்டு சில மணி நேரங்களில் அவரோட மனைவியும் நடிகையுமான அஞ்சலி பிரபாகரன் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ரொம்பவே எமோஷனலாக ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எங்களை எப்போதும் நல்லா நினச்சி வாழ்த்தின எல்லாருக்கும் ரொம்ப யோசித்து ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை கொடுத்து இனிமே நாங்கள் 2 பேரும் தனித்தனி பாதையில் போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த முடிவு எடுக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இல்லை. ஆனால் இது எங்கள் 2 பேரோட வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு நம்புகிறோம். இதில் யார் மேலேயும் கோபமோ குற்றச்சாட்டோ மனக்கசப்போ எதுவுமே கிடையாது. சேர்ந்து வாழ்ந்த நல்ல நினைவுகளுக்கும் அந்த பயணம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு மட்டும்தான் நன்றி. எங்களை ஆதரித்து ஊக்கப்படுத்தி எங்களுக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்கும் மனசார நன்றி. நீங்கள் காட்டின அன்பும் ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இனி வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கு போகிறோம். அதனால் எங்கள் முடிவை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரியாதை கொடுத்து கொஞ்சம் பிரைவேசி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் அமைதியும் சந்தோஷமும் நல்ல எதிர்காலமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்துக்கிறோம். யார் மேலேயும் எங்களுக்கு கோபம் கிடையாது. வாழ்க்கை, காலம், ஒவ்வொரு அனுபவமும் நம்மளை கற்றுக் கொடுத்து நம்மளை இன்னும் நல்ல மனிதர்களாக மாற்றுது. நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு அன்பும் நம்பிக்கையும் மாறாத ஆதரவும் கொடுத்த எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தன்னோட விவாகரத்து செய்தியை தன்னோட ஃபேன்ஸ் மத்தியில் எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் 2 பேருமே தங்களோட திருமண ஃபோட்டோஸ் மற்றும் 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சோசியல் மீடியா பக்கத்தில் இருந்து டெலீட் பண்ணவே இல்லை. அது எல்லாமே அப்படியே இருக்கிற சமயத்தில் நாங்கள் 2 பேரும் எங்களோட குழந்தைக்காக எப்போவுமே ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் 2 பேருமே ஒருத்தர் மீது ஒருத்தர் எந்த குறையுமே சொல்லிக்கல. அந்த வகையில் இயக்குனர் பிரபாகரன் குறும்படங்கள் மற்றும் ஷார்ட் ஃபிலிம் மூலமாக கவனம் பெற்றவங்க. அதுக்கப்புறம் திரைப்பட இயக்குனராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் தன்னோட பயணத்தை தொடர்ந்தாங்க. சோசியல் மீடியாவிலையும் தன்னோட கருத்துக்களை அடிக்கடி ஷேர் பண்ணி வந்தனால அவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளம் உருவாகியிருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யார நிகழ்ச்சி மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் அஞ்சலி. இவங்க தேன்மொழி அப்படிங்கிற சீரியலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஜாக்லினுக்கு தங்கச்சியாக நடித்து வந்தாங்க. அதே நேரம் திருமணத்துக்கு பிறகும் தன்னோட நடிப்பு மற்றும் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு 2லேயுமே சரிசமமாக கவனத்தை செலுத்தி வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். திருமணத்துக்கு அப்புறமும் நான் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோக்குள்ளையும் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துலேயுமே இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இவங்களோட விவாகரத்து செய்தி அவங்களோட ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சியான முறையில் இந்த முடிவை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இவ்வளவு அழகா அன்பா இருந்த இந்த ஜோடிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட கேள்விகளையுமே கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க.